ஐபிஎல் ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே கிட்ட 41 கோடி இருக்கு. இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் சிஎஸ்கே டீமுக்கு கேமரான் கிரீன் வராக, வெங்கடேஷ் ஐயர் வராக, லியாம் லிவிங்ஸ்டன் வராக, ரவி பிஷ்னாய் வராகன்ட்டு ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் நிறைய பேரோட மைண்ட் செட் இப்படி தாங்க இருக்கு. உண்மையிலே எல்லாருமே இந்த மாதிரி பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தர் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் சிஎஸ்கே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக அந்த ஆக்ஷனில் அடிக்கப்பட்டாங்க. முதல்ல சிஎஸ்கே டீம் வந்து டேடி சார்பின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எவன்லாம் ரிட்டையர்ட் ஆகி இதுக்கு மேலே நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு துரத்தி விட்றாங்களோ அவங்க எல்லாரையும் பொறுக்கி டீமுக்குள்ளே போட்டு கப்பும் அடித்தாங்க. ஏன் ஆதாளப்பட்ட புஜாரா கையிலேயே ஐபிஎல் கப்பை கொடுத்தவங்க தானே நாம. ரிட்டையர்ட் பிளேயர்ஸாக எடுத்துக்கிட்டு இருந்த சிஎஸ்கேவை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் யங் பிளேயர்ஸாக எடுத்துட்டாங்க. அதாவது டேடி சார்மியாக இருந்தது இப்போ பேபி சார்மியாக மாறி இருக்கு. இந்த ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இருந்த ஒரு கேள்வி என்னன்னா, ஜடேஜா டீம் விட்டு போயிட்டாரு, இப்போ ஜடேஜா இடத்த யார் நிரப்ப போறாங்கிற ஒரு கேள்வி தான். கேள்வி கேட்டவங்க நிறைய பிளேயர்ஸை சஜஸ்ட் பண்ணாலும் தம்பி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிங்கிற மாதிரி சிஎஸ்கே டீம் 20 வயசான பிரசாந்த் வீர் அப்படிங்கிற ஒரு பையனை 14.2 கோடி ஒரு அன்கேப்டு பிளேயர் அதிக விலைக்கு ஏலம் போனது இந்த ஏலத்தில் தான் சிஎஸ்கே டீம் தான் எடுத்தாங்க. அவ்வளோ கோடி கொடுத்து அவர் எடுத்திருக்காங்க. அந்த ஷாக்லேருந்து நம்ம வெளில வரத்துக்குள்ளாரியே கார்த்திக் சர்மாங்கிற ஒரு 19 வயசு பையனை திரும்பவும் 14.2 கோடி போட்டு எடுத்திருக்காங்க. ஐயா சிஎஸ்கே நீங்களா இதுன்னு தான் கேட்குற மாதிரி இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை மட்டுமே வச்சு ஓட்டிகிட்டு இருந்த சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா போன வருஷம் விழுந்த அடியில் இந்த வருஷம் மொத்தமாக அன்கேப்டு பிளேயர்ஸாகவே தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க. சிஎஸ்கேவோட இந்த ஆக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட முடிவு சரியா தப்பாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.